நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 173வது திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் அப்டேட்டை அஃபீஷியலாக அந்த திரைப்படத்தினுடைய டைரக்டரான சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தாய் கிழவி படத்தினுடைய ப்ரமோஷன் ஈவெண்ட்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 173வது படத்துடைய ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் மலையாளமில் இருக்கிற ஒரு முன்னணி நடிகர் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறதா தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அந்த நடிகர் யார், இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோயின் யார், ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டில் இருக்கிற ஒரு படத்தினுடைய ரீமேக்னு சொல்லப்படுது. ஸோ அது என்ன படம் அப்படிங்கிற இந்த எல்லா அப்டேட் பார்த்தா முக்கியமாக நம்ம இந்த வீடியோலேருந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் அப்படிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம சிவகுமார் முருகேசன் அவர்கள் இயக்கத்தில் பார்த்திங்கன்னா தாய் கிழவி படம் பார்த்திங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்திற்கு ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்காண்டி நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் போயிருந்தார். ஸோ அந்த டைமில் அவர் சொல்லியிருந்தார், நம்ம ரஜினி சாரோடைய 173வது படத்தினுடைய ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2ல் நம்ம ரஜினி சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம நெல்சன் அவர்கள் ஷூட் பண்ணிட்டாரு. பட் மார்ச் மாதத்துலேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மார்ச் மாதத்தோட முழு ஜெயிலர் 2 படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சிடும். பட் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரஜினி சார் போர்ஷன்ஸ் முடிஞ்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் ஒரு 1 மந்த் ஒரு ரெஸ்ட்டில் இருக்கார் அப்படி தான் சொல்லிடணும். ஸோ இந்த ரெஸ்ட்டுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவர் தலைவர் 173வது படத்தோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மலையாளமில் இருக்கிற முன்னணி நடிகரான பேசில் ஜோசப் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறதா சொல்லப்படுது. ஸோ முக்கியமாக ரஜினி சாரோட பையனாக இவர் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ரஜினி சாரோட பையன் அப்படின்னாலே கன்ஃபார்ம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இவரோட கேரக்டர் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ரஜினி சாரோட இவர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினி சார் பார்த்திங்கன்னா எவ்வளோங்க அவர் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சிவாஜி கணேசன் நினைக்கிறேங்க, கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸோடைய ஸ்டாரான பேசில் ஜோசப் வரைக்கும் எல்லாருக்கூடயும் சேர்ந்து கிட்டத்தட்ட நடிச்சிருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்களோட வேறு நடிக்கிறாரு. ஸோ என்ன மாதிரி லெஜண்டுங்க, எல்லா கைண்ட் ஆஃப் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் கூடயும் இவர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவங்களோட சேர்ந்து ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாக தான் சொல்லியாகணும். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு த டாபிக். நம்ம பேசில் ஜோசப் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ அதேமாதிரி ஹீரோயினாக பார்த்திங்கன்னா பிரியங்கா மோகன் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் அவங்க கன்ஃபார்மாக சொல்ல பிகாஸ் ஆஃப் த ஷூட்டிங் ஸ்கெடியூல். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு ஓகே சொல்ல போகிறதா சொல்லப்படுது. பட் இப்போதைக்கு பிரியங்கா மோகன் அப்ரோச் பண்ணியிருக்காங்க நம்ம ப்ரொடக்ஷன் டீம். ஸோ கடைசியாக இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஹாலிவுட் திரைப்படமான த அவுட்ஃபிட் அப்படிங்கிற அந்த படத்தோட ரீமேக்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி நீங்கள் அந்த படத்தோட கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா என்னன்னாங்க, சிம்பிளாக ஒன்லைனாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு டெய்லர் இருக்காருங்க, ஒரு நார்மல் ஆர்டினரி டெய்லர். அவர் பார்த்திங்கன்னா அவரோட நார்மலான ரொட்டீன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ட்ரெஸ் தப்பார், அந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணுவார். அப்போ என்னென்னா ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலி பார்த்திங்கன்னா துணி தைக்கிறதுக்காண்டி இந்த டெய்லர்கிட்ட கொடுக்குறாரு. இவர் ஏதோ தப்பாக பண்ணிடுறாரா இல்லை இவர்னால ஏதோ பிரச்சனை வருதான்னு தெரில. பட் இவருனால ஒரு பிரச்சனை அந்த கேங்ஸ்டர் ஃபேமிலிக்கு வருது. ஏன் பிரச்சனை வருது பார்த்திங்கன்னா அவங்க இவங்ககிட்ட துணி தைக்க கொடுத்தனால ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வருது. ஸோ அப்படி இப்படின்னு பிரச்சனை பயங்கரமாக வளருது. கடைசியாக அந்த டெய்லர் பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியை போட்டு தள்ளுற மாதிரி கதை இருக்க போது. சிம்பிளாக சொல்லணும், நம்ம பாஷா படம் பார்த்துட்டு போனாங்க, மாணிக்கமாக இருப்பார், திடீர்னு நாட்டில் ஒரு பயங்கரமான டிரான்சிஷன் கொடுத்து இவர் தான் பாஷா, ஒரு பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு ஒரு நார்மலான பர்சனை ஒரு பயங்கரமான ஒரு பர்சனாக எலிவேட் பண்ணுவாங்களே. ஸோ அந்த ஒன்லைன் தான் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அது அவுட்ஃபிட்னு சொல்லியாங்கன்னா ஒரு நார்மல் டெய்லராக இருக்கார், ஒரு கேங்ஸ்டர் வரனால அப்படியே பயங்கரமான ஆளாக மாறிடுறாரு. ஸ்டார்டிங்கில் ஒரு மாணிக்கமாக இருக்கார், அந்த கேங்ஸ்டர் ஃபேமிலிக்கு தைக்க ஆரம்பிச்சோன்னே இவர் ஒரு பாஷா மாறிடுறாரு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த அவுட்ஃபிட் படத்தோட கதை இருக்குது. ஸோ இன்னும் இது அஃபீஷியலாக ரீமேக்காக இல்லைன்னா நமக்கு தகவல் கிடைக்கல. பட் அந்த படத்தில் ஸ்லைட்லி இன்ஸ்பயர் பண்ணி நம்ம தலைவர் 173 எடுக்க போகிறதா சொல்லப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அஃபீஷியல் அப்டேட் வர வரைக்கும். ஸோ எத்தனை பேர் தலைவர் அவர்களுடைய 173வது படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்டேயில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் தலைவர் 173 அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட உண்மையான ஆதரவை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.